ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எப்போவுமே பிரிக்க முடியாத காய் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும். ஒரு சிலருக்கு இந்த கத்திரிக்காயை கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட வேண்டாங்கிறதுக்காக ஏதேதோ காரணங்கள் வேற சொல்லுவாங்க. கொலன்னு இருக்குன்னு அது இதுன்னு ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்குங்க. அதுவும் உருளைக்கிழங்குல ஒரே ஒரு பொருளை ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட் அடி தூளாக இருக்கும். கத்திரிக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புழுவெதா இருக்கான்னு 4 பாகா கட் பண்ணி போட்டுருங்க. தண்ணியில் எப்பவுமே ஒரே மாதிரி சமைச்சா மற்றவங்களுக்கும் போர் அடிச்சிடும். கத்திரிக்காயிலேயே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு கடாய் காஞ்ச உடனே லைட்டாக எண்ணெய் தெளித்து அதுக்குள்ளே போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருங்க. கருப்பாயிடக்கூடாது, லைட்டாக வறுத்து மட்டும் எடுக்கணும். கத்திரிக்காயெல்லாம் எப்பவுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அலர்ஜி இருக்கிறவங்க மட்டும் கம்மியாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே விதவிதமாக செஞ்சால் வெளியில் போய் சாப்பிடணுங்கிற மைண்ட் செட்டே இருக்காது. அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். கத்திரிக்காவை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. கருக விடக்கூடாது. மசாலாக்காக வரமல்லி எடுத்திருக்கோம். வரமல்லி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சீரகம் சொல்லிக்கவே வேண்டியதில்லை. எல்லா உணவுலையும் சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கிட்டா நம்ம ஜீரண மண்டலத்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. 4 முந்திரி போடுங்க, டேஸ்ட் அடி தூளாக இருக்கும். இதை எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சதுக்கப்புறம் மெயினான இன்க்ரீடியண்ட்டே இஞ்சி பூண்டு தான். இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்தும் போது அது கத்திரிக்காய் மாதிரியே இருக்காதுங்க. அதோட டேஸ்ட்டே மாதிரி கறி குழம்பு மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா டிஃப்ரெண்ட் ஆப்ஷனா சூப்பரா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே காலி ஆயிட்டு வந்துடும். மெயினான விஷயம் இதுதாங்க. 2 ஸ்பூன் தயிர், இது கூட கரம் மசாலாவும் மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் போடுங்க. கரம் மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா கலக்கணும். எப்பவுமே நம்ம என்ன செஞ்சாலும் சரி, குழந்தைங்களோ வீட்டில் இருக்கிறவங்கள என்ன கேட்பாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க, வெளியில் வேற மாதிரி டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் நம்ம செஞ்சாலும் அந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க சமையல் அடி தூளா இருக்கும். எண்ணெயில் போட்டு அந்த மசாலாவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் பிரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தயிரோட மசாலா எல்லாம் கலந்துருக்கோம் இல்லையா, அதை அது கூடயே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கத்திரிக்காய் குழஞ்சு போயிடும். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு அப்படியே கிளறிட்டே இருங்க. இப்போ கத்திரிக்காயும் அது கூட போட்டு தேவையான அளவில் உப்பு போட்டு அப்படியே மூடி மட்டும் வச்சா போதுங்க. காலையில் எந்திரிக்கிறதுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்பவுமே சமையல் நம்ம டிபார்ட்மெண்ட் தான். என்ன செய்யறதுன்னு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதிகமாக இருக்கிற காய் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், இந்த மாதிரி காய்கள் தான் தட்டுப்படும். கத்திரிக்காயெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்திக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காயெல்லாம் குலையாமல் முழுசாக அதுவும் இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைச்சா வாங்கி சமைச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்ன சமையல் பண்ணுறது, கிட்ஸுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுங்கிறது கன்ஃபியூஷனே இருக்காதுங்க. கடைசியாக கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்து பாருங்களேன். வீடு ஃபுல்லாக சும்மா கமன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு ஹெல்தி ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கு ஏற்ற காய்கறியே உருளைக்கிழங்கு தான். கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் பிரிக்கவே முடியாத ஒரு காம்பினேஷன். பூண்டை இடித்து சேர்த்தும் போது உருளைக்கிழங்கு இருக்கிற கேஸ் நம்மளை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. இது கூட நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்தா போதுங்க. உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்தா போதும். எப்போவுமே நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கை வறுக்கும் போது கொஞ்சோண்டு சீரகமும் சேர்த்தா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம இடித்த பூண்டையும் சேர்த்து உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, நமக்கு வேணுங்கிற சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் நீல வாக்கில் கட் பண்ணுவாங்க. நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போடுங்க. அதிகமாக மிளகாய்த்தூள் போட்டால் காரம் அதிகமாக தூக்கலாக காமிச்சிடும். அதனால தான் ஒரு பிஞ்ச் மட்டும் போட சொல்கிறேன். இதுக்கு உப்பும் அளவாக சேர்த்திக்கோங்க. உப்பு எப்போவுமே சமையலில் அளவாக இருந்தால் ரொம்ப நல்லது. இது கூடவே கொஞ்சம் வேர்க்கடலை பொடி போடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை தெளித்து மட்டும் மூடி வச்சுருங்க. எப்போவுமே என்ன சமையல் செஞ்சாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்களேன். வீட்டில் இருக்கிறவங்கலாம் நல்லா ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை உருளைக்கிழங்கு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா டிஃபன் பாக்ஸ் காலியாகி தான் வரும். உருளைக்கிழங்கு ஒரு சிலர் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அதுல இருக்கிற கேஸ் ப்ராப்ளம்னால எல்லாத்துக்குமே ஒரே பயம். இப்போ உருளைக்கிழங்கு தண்ணியை தெளிச்சு மூடி வச்சதுலேயே நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தூக்கெல்லாம் போட்டு அப்படியே சுட சர்வ் பண்ணி பாருங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கம்ப்ளீட்டா ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் தான். வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்க. எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thanks for watching.